கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. பக்தி கேஃப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சார், இப்போ வாஸ்துனா என்ன சார்? யாருக்காவது தெரியுமா? வாஸ்து அப்படி என்றால் சூரியன் தான் அடிப்படை. அந்த சூரிய ஒளி நம்ம வீட்டிற்கு வந்தாலே மிகப்பெரிய நல்லது சார். வாஸ்துனா எப்படி இருக்கணும்? இப்போ நீங்கள் ஒரு இடம் வாங்க போகிறீங்க, சதுரம் செவ்வகமாக இருக்கணும். ஒரு பிளாட்டு வாங்க போகிறீங்க, சதுரம் செவ்வகமாக இருக்கணும். ஒரு வீடு கட்ட போகிறோம், சதுரம் செவ்வகமாக இருக்கணும். வீட்டுக்குள்ள ரூம்ஸு சதுரம் செவ்வகமாக இருக்கணும். சார், இதுக்கு ஏதாவது அடிப்படை விதிகள் இருக்கா சார் அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. ஒரு வீடு கட்டுறோம் சார், சதுரம் செவ்வகமாக கட்ட போகிறோம். வடகிழக்கு பள்ளமாகவும், தென்மேற்கு உயரமாகவும், தென்மேற்கு கனமாகவும், வடக்கும் கிழக்கும் அதிக காலி இடம், தெற்கு மேற்கை விட, உச்ச வாசல், தெருக்குத்து, தெருப்பார்வை, படிக்கட்டு, இந்த நம்ம ஒரு சரியாக அமைத்து கொண்டாலே நாம் ஒரு 40% நம்ம வாஸ்துவில் மார்க்ஸ் வாங்கிடலாம் சார். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? 40% தான் வாங்க முடியுமா? நிறைய பேர் ஃப்ளாட்டு விற்கிறவன் எல்லாருமே 100% வாஸ்து கம்ப்ளைண்ட்ஸ்னு போடுறாங்களே சார். அப்போது என்ன சார் இதுக்கு அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் யாராலையுமே 100% வாஸ்து பண்ண முடியாது சார். அப்படி யாராவது உங்ககிட்ட நான் 100% வாஸ்து பண்ணுறேன் அப்படின்னா உங்களை ஏமாத்துறாங்க, அவங்களாம் ஃப்ராடு பையன்னு அர்த்தம். 40% மேலே வாஸ்து பண்ண முடியாது. இந்த 40% மேக்ஸிமம் 45% தான் பண்ண முடியும். இதை பண்ணாலே நாம் ஒரு 90% ஒரு ஜாலியான, ஒரு நிம்மதியான, ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழலாம். நான் ஆரம்பத்திலே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். வாஸ்துவிற்கும் பணத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, நாம் வாஸ்து பார்த்துட்டோம், வாஸ்துவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், வாஸ்துப்படி நம்ம வீடு கட்டிட்டோம் அப்படின்னா நாளைக்கே கோடி கோடியாக கொட்டிட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய தவறு. உழைச்சாதான் துட்டு. இப்போ வாஸ்துபடி நல்லபடியாக வீடு கட்டிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா, மன நிம்மதிக்கான ஒரு விஷயம்தான் வாஸ்து நம்ம பார்க்குறது. அப்போ மன நிம்மதி கிடைச்சிட்டாலே நமக்கு என்ன கிடைக்கும்? பணம் சேர்ந்து விடும். இதுதான் கான்செப்டு. அதை விட்டுட்டு, சார் நான் வாஸ்துபடி வீடு கட்டிட்டேன், எனக்கு பணமே வரலையே சார். அவனுக்கு எண்ணம் சரி இருக்காது. வாஸ்துபடி வீடு கட்டினாலும் அதனால் அவனுக்கு பணம் வராது. இப்போ எந்த டாஸ்மார்க்லையாவது வாஸ்து பார்க்குறாங்களா? பணம் கொட்டுது. எந்த சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸாவது வாஸ்துபடி இருக்கா? அங்கே லஞ்சம் பணம் கொழிக்குது. அப்போ வாஸ்துவிற்கும் பணத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. நம்ம வாஸ்துபடி வீடு கட்டிட்டோம் அப்படின்னா மன நிம்மதி கிடைக்கும். அப்போ மன நிம்மதி கிடைச்சாலே நமக்கு நல்ல வேலை கிடைச்சிரும். இதற்கு அப்புறம் நாம் எப்படி சார் ஜெயிக்கிறது அப்படின்னா, சார் நீங்கள் வாஸ்துவை விட்டுருங்க, ஜோதிடம் விட்டுருங்க சார். ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கோவப்படக்கூடாது. ரெண்டாவது, யார் மீதும் வெறுப்பு உணர்ச்சி காட்டக்கூடாது. யார் மீதும் வன்மம் பாராட்டக்கூடாது. முக்கியமான ஒரு விஷயம் தேவையில்லாத புறம் பேசக்கூடாது சார். அக்கா மாலாக்கா, எதிர் வீட்டில் அந்த பொண்ணு என்னாச்சு, அது போயிடுச்சா, இது வந்துருச்சா, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம காது கொடுத்து கேட்கக்கூடாது சார். இதெல்லாம் கேட்டோம்னா நம்ம உருப்படவே முடியாது. அப்போது ஊருக்கதை பேசக்கூடாது. இதெல்லாம் பேசாமல் உங்களுடைய லைஃப்பை நீங்கள் வாழ்ந்தாலே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் பண்ணலாம் சார். சார், இதற்கு ஏதாவது கோவில் இருக்கா, இதற்கு ஏதாவது யந்திரம் இருக்கா அப்படின்னா, நான் ஆரம்பத்திலேயே சொல்கிறேன், வாஸ்துவிற்கும் பரிகாரத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. வாஸ்துவில் பரிகாரம் கிடையாது சார். இப்போ உதாரணத்துக்கு வடகிழக்கு பாதிப்பு வாஸ்துவில், அவன் அந்த ஆம்பளை எப்படி இருப்பான்னா வெட்டியாக இருப்பான். வடகிழக்கு கோணலாக போச்சு, வடகிழக்கு வளைஞ்சி நெளிஞ்சிருக்கு.
அப்போ அங்கே ஒரு ஆண்மகன் பாதிப்பாங்க. கிழக்கு வந்து வளைஞ்சு நெளிஞ்சிருக்கு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்கன்னா அந்த ஒய்ஃப் வந்து கொஞ்சம் மென்டல் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அப்போ கிழக்கு மூடிய வீடும் ஆபத்து தான், வடக்கு மூடிய வீடும் ஆபத்து தான். அப்போ வடக்குலையும் கிழக்குலையும் என்ன இருக்கணும்? வடக்குலையும் கிழக்குலையும் ஜன்னல் இருக்கணும் சார். 24/7 ஜன்னல் இருக்கணும். வடகிழக்கு நீளக்கூடாது. வடகிழக்கு நீண்டு விட்டால் தைராய்டு அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வந்துடுது. என்ன சார் வடக்கு மூடிட்டா என்ன சார் ஆகும்? எங்கள் வீட்டில் ஜன்னலே இல்லை சார். வடக்கு மூடிட்டா என்ன ஆகும்? வருமானம் இருக்காது. நல்லா படிச்சிருப்பாங்க, மிகப்பெரிய அறிவு இருக்கும், வருமானம் இருக்காது சார். வருமானம் இல்லைன்னா நம்மளை யாருன்னா மதிப்பானா? ஒரு நாயும் மதிக்காது. அப்போ வருமானம் வேணும். வடக்கில் ஒரு ஜன்னலை வைக்கணும். கிழக்கு மூடி இருக்கு. நீங்கள் நான் ஒரு சூட்சமமான விஷயம் சொல்கிறேன். யார் வீடுலாம் கிழக்கு மூடி இருக்கிறதோ, யார் வீடுலாம் கிழக்கு பாதிப்பு இருக்கோ அவங்க வீட்டிலலாம் குடிகாரர்கள் இருப்பார்கள். எனி டைம் தண்ணி அடிப்பான் சார். இந்த தண்ணி அடிக்கிற குடிகார ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க வீடு வந்து கிழக்கு மூடி இருக்கும், கிழக்கில் ஜன்னல் இருக்காது சார். இதெல்லாம் அழகாக சொல்லலாம் சார். நான் போய் வாஸ்து பார்க்க போய் நின்றேன் அப்படின்னா நான் ஒரு 10 மினிட்ஸில் மொத்தமாக நான் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்துருவேன் சார். அந்த அளவுக்கு நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு முழுவதும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். மலேசியா போய் வாஸ்து பார்த்துருக்கேன். மலாய் மக்கள்லாம் ரொம்ப நம்பிக்கையான நல்ல மக்கள் சார். 90%. அதில் 10% எல்லா ஊர்லேயும் திருட்டு போய் இருக்க தானே செய்வான். அப்போது கிழக்கு பாதிச்சா குடிகாரர்கள் இருப்பான்னு சொன்னேன் இல்லையா? அப்போது அந்த குடிகாரர்கள் ஏன் வராங்க? அன்பின் பாதிப்பு. யார் வீட்டிலலாம் அன்பு இல்லையோ அந்த அன்புக்கு ஏங்குறவர்கள் தான் குடிக்கு அடிமையாகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சார். குடியை நிறுத்தணும், அதுக்கு என்ன வழி? தமிழ்நாட்டில் குடியை நிறுத்தணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 2 கோவில் தான். ஒன்று திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர், இன்னொன்று வந்து மேல்மருவத்தூரில் இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி கோவில். இந்த 2 கோவிலுக்கு போனால் தண்ணி அடிக்கிறத நிப்பாட்டலாம் சார். இது ஒரு மிகப்பெரிய சூட்சமும் சார். இப்போது வடக்கு பாதிப்பதற்கு நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன். வடகிழக்கு பாதித்தால் ஏதாவது கோவில் இருக்கா அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய திருவொற்றியூர் வடிவுடையம்மன் மிக அல்டிமேட்டான டெம்பிள் சார். அது பெஸ்ட்டு டெம்பிள். அது மாதிரியான ஒரு டெம்பிள் உலகத்திலே கிடையாது சார். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்பாள் இவ்வளவு அழகாக இருப்பா அப்படின்னா அவள் வடிவுடையம்மன் தான். திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய வடிவுடையம்மன் தான். அவள் வடகிழக்கு சம்பந்தப்பட்ட சுவாமி. அந்த அம்பாளை போய் சேவிச்சுட்டு வாங்க, மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் சார். சார் வடக்கு பார்த்தாச்சு, கிழக்கு பார்த்தாச்சு, தென்கிழக்குக்கு பாதிப்பு சார். தென்கிழக்கில் வந்து இப்போ ஏதாவது வந்து ஒரு போர் போட்டோம், ஒரு டாய்லெட் பாத்ரூம் வச்சுட்டோம், இல்லை தென்கிழக்குக்கு நேராக கிழக்கு நோக்கி ஒரு தெரு வருது. அப்போ அது வந்து தென்கிழக்கு கொஞ்சம் கோஸாக இருக்குது, அது தென்கிழக்கு பாதிப்பு. அப்போ தென்கிழக்கு என்பது அக்னி மூலை. அப்போ தென்கிழக்கு என்பது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். யார் வீடுலாம் தென்கிழக்கு பாதிப்பு இருக்கோ அவங்கெல்லாம் வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காம்பாட்சி அம்பாளை தான் வழிபடணும். ஏன்னா அவள் வந்து தென்கிழக்கு சம்பந்தப்பட்டவள். கேவல கும்ப நிலையில் இருக்கா. துர்வாசருடைய அந்த கால் முடிகிற இடத்துல தான் அம்பாளுடைய தலை ஆரம்பமாகும். அம்பாள் வந்து மிகப்பெரிய சக்தி பீடம். ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு நவாவர்ண பூஜைன்னு ஒரு பூஜை காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் நடக்கும். நைட்டு 9 மணிக்கு மேலே ஏர்லி மார்னிங் 1:30 வரைக்கும் நடக்கும் சார். ஸ்ரீ சக்கரத்துக்கு பூஜை பண்ணுவாங்க. பணத்திற்கும் ஸ்ரீ சக்கரத்திற்கும் சம்பந்தம் உண்டு, பணத்திற்கும் நவாவர்ண பூஜைக்கும் சம்பந்தம் உண்டு. அப்போது மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் சார். நீங்கள் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 பௌர்ணமி போயிட்டு வாங்க, மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் சார். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் எல்லாருமே இப்போ போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வராகியை வந்து தனியாக வழிபட்டுட்டு இருக்காங்க சார். வராகி வந்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்பாளுக்கு போர்ப்படை தளபதி.
நவ கிரகங்களும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் அடக்கம். அங்கே நாகசுப்பிரமணியர் இருக்கார். ராகுவா காளி இருக்கா, ராகு கேதுவா அங்கே இருக்காங்க. உலகத்திலேயே முதல் ஐயப்பன் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சபரிமலைன்னுவாங்க. சபரிமலைலாம் கிடையாது. உலகத்திலேயே முதல் ஐயப்பன் கோவில் வந்து எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் அம்பாளுக்கு பின்னாடி பூர்ணகலா புஷ்கலா 2 மனைவிமார்களோட ஐயப்பன் வீட்டு இருக்கிறார் சார். மிகப்பெரிய உச்சகட்ட பிரம்மாண்ட ரகசியங்களை உள்ளடக்கிய ஒரு கோவில் அப்படின்னா தென்கிழக்குக்கு சம்பந்தப்பட்ட காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலை போய் நீங்கள் வழிபட்டீங்கன்னா தென்கிழக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதற்குண்டான நல்ல இடத்திற்கு அம்பாள் உங்களை மாற்றி அனுப்புவான். இப்போ வடகிழக்கு பார்த்துட்டோம், தென்கிழக்கு பார்த்துட்டோம் சார். இப்போ தென்மேற்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது சார். அப்போ என்ன எப்படி சார் பண்ணுறது? இப்போ யார் வீடெல்லாம் தென்மேற்கு ப்ராப்ளம் இருக்கோ, யாரெல்லாம் வந்து டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டில் நிற்கிறாங்களோ, யாரெல்லாம் வந்து ஒரு மனைவிக்கு மேலே 2 மனைவிகள் கட்டி கொள்கிறார்களோ, யாரெல்லாம் கணவன்மார்களை ஏமாற்றுகிறார்களோ, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு ப்ராப்ளம் சார். தென்மேற்கு தெற்கு தெருக்குத்து, தென்மேற்கு மேற்கு தெருக்குத்தாக இருக்கும் சார். இல்லைனா வந்து ஒரு வீட்டில் தென்மேற்கு மூலையில் ஒரு போர் போட்டாங்க, தென்மேற்கு மூலையில் ஒரு பூஜை ரூம் வச்சுட்டாங்க, தென்மேற்கு மூலையில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது, தென்மேற்கு மூலையில் உள்மூளை படிக்கட்டு இருக்குது சார். என்ன ஆகும்? திருமணமாகும், 1 மாதம் 2 மாதம் வாழ்வாங்க, 3ஆவது மாதம் வந்து அந்த அம்மா அவங்க வீட்டில் இருக்கும், இவங்க வீட்டில் இருப்பார். நிறைய டைவர்ஸ் கேஸ் ஏன் வருது தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு நிறைய டைவர்ஸ் கேஸ் வரத்துக்கு காரணம் வந்து பெண்களை பெற்ற அம்மாக்கள் தான் சார் காரணம். இதுங்க வாழாத வாழ்க்கையை தான் பெண் மூலமாக வாழணும்னு நினைக்கிற ஒரு மட்டமான கேரக்டர் சார். நீங்கள் திட்டினாலும் திட்டுங்க, இதுதான் உண்மை. இன்னொரு விஷயம், யார் வீட்டிலலாம் வந்து இந்த சூசைடு அட்டன் பண்ணுறாங்க இல்லையா, அதற்கெல்லாம் யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா மகன்களை பெற்ற அம்மாக்கள் காரணம் சார். இந்த 2 விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய மைன்யூட்டான விஷயம் சார். இதெல்லாம் வந்து ஒரு ஆண்மகன் எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அது மாதிரி ஹேண்டில் பண்ணணும் சார். கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட உங்களுடைய வாழ்க்கை பாதிக்கும். அப்போது தென்மேற்கு ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொள்ளுகின்ற பட்சத்தில் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக வாழலாம். அதற்கு ஏதாவது தெய்வம் இருக்கா அப்படின்னா புன்னைநல்லூர் மாரியம்மன் சார், ஒரு மிகப்பெரிய உச்சகட்ட தெய்வம் சார். வேறு ஏதாவது கோயில் சொல்லுங்கள் சார். நான் கர்நாடகாவில் இருக்கேன் சார், பெங்களூரில் இருக்கேன் சார். நான் எப்படி சார் தஞ்சாவூர் வந்து சாமி கும்பிட்றது அப்படின்னா தென்மேற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கொல்லூர் மூகாம்பிகையை தரிசனம் பண்ணுங்க சார். மிகப்பெரிய மாற்றம் வரும் சார். அதுக்கப்புறம் தென்மேற்குக்கு வேறு ஏதாவது கோவில் இருக்கா அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவில் தான் மிகப்பெரிய அல்டிமேட்டு. அங்கே முருகருக்கு கொடிமரம் கிடையாது. தென்மேற்குக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவள் கொற்றவை காளி, காளிக்குத்தான் அங்கே வந்து கொடிமரம், அந்த அம்பாளுக்கு தான் கொடிமரம். அப்போது தென்மேற்கு அதிபதி அந்த கோவிலுக்கு போனால் தென்மேற்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இதுதான் சூட்சமமான விஷயம். இன்னொரு விஷயம் ஒரு பக்காவாக சொல்கிறேன், இது வரைக்கும் எந்த யூடியூப் சேனல்லையும் நான் சொன்னது கிடையாது. தென்மேற்கு மூலையில் யார் வீட்டிலலாம் பாத்ரூம் போட்டிருக்கீங்களோ, தென்மேற்கு மூலையில் யார் வீட்டிலலாம் வந்து நீங்கள் குளிக்கிறீங்களோ, தென்மேற்கு மூலையில் யார் வீட்டிலலாம் வந்து நீங்கள் ஒரு ஜென்ரேட்டரை எடுத்து வந்து வைக்கிறீங்களோ உள்புறத்தில், அவன்லாம் வந்து மிகப்பெரிய துரோகியாக இருப்பான் சார். இவனா நமக்கு துரோகம் பண்ணா, அடப்பாவி, இவனை நம்ம எவ்வளோ நம்பினோமே, முதுகில் குத்திட்டானே பாவி பய. இவன்லாம் தென்மேற்கு ப்ராப்ளம் உடையவர்கள் சார். சுகிசிவம் ஐயா அழகாக சொல்லுவாங்க, நீ யாருக்காவது உதவி பண்ண அப்படின்னா இந்த நாய் இன்னாதான் பண்ணிச்சுன்னு பேசுவானே தவிர நீ பண்ண உதவியை ஒருத்தரும் பேச மாட்டேன்னு அழகாக சொல்லுவார் சுகிசிவம் ஐயா. அது 100க்கு 100 உண்மை. அவர் வாயில் சக்கரை போடலாம். நம்மளை வந்து யாருக்குமே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், தென்மேற்கு ப்ராப்ளம் எப்படி உருவாகுன்றது உங்கள் கிட்ட வந்து
சார் எனக்கு இந்த உதவியை பண்ணுங்க சார் அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் சார் பண்ணணும். நீங்களா போய் வாண்டடாக உதவி பண்ணீங்கன்னா செருப்படி தான் சார். அதை நீங்கள் எழுதி வச்சுங்க. யாருமே கேட்காம உதவி பண்ணாதீங்க. என்னுடைய ஃபாலோவர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, உதவின்னு கேட்டால் மட்டும் பண்ணுங்க சார். நீங்களா போய் வாண்டடாக போய் அவனுக்கு நல்லது பண்ணுறேன் இவனுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனுடைய கர்மாவெல்லாம் வாங்கிக்காதீங்க. ஏன்னா எவனுமே நன்றியோடு இருக்க மாட்டான். அவனுக்கெல்லாம் வந்து திருக்குறளில் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு திருக்குறள் இருக்குடா படிடா பாவி அப்படின்னா நான் ஏன் படிக்கணும்னுவான். அவன்லாம் விளங்க மாட்டான் சார். ஏன்னா என்ன சார் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நானும் நிறைய பேருக்கு கேட்காம போய் உதவி பண்ணி, கேட்காம பணத்தை கொடுத்து உதவி பண்ணி நிறைய செருப்படி வாங்கியிருக்கேன். நிறைய துரோகம் பண்ணியிருக்கானுங்க எனக்கு. இதெல்லாம் வந்து இந்த ரிசர்ச்சில் கற்றுக்கிட்டதுனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? இது தென்மேற்குக்கு உண்டான விஷயம். இப்போ வடமேற்கு வருவோம் சார். அட்டகாசமான கான்செப்ட் சார் வடமேற்கு. இந்த வடமேற்கு யாருக்காவது ப்ராப்ளம் இருக்குது சார். வடமேற்கில் மேற்கு நோக்கி ஒரு தெரு வருது அப்படின்னா மிகப்பெரிய உச்சகட்ட பிரம்மாண்டமான விஷயம் சார். வடமேற்கு மேற்கு தெருக்குத்து. நான் யார்கிட்டையும் சொல்லலை, உங்ககிட்ட சொல்கிறேன். வடமேற்கு மேற்கு தெருக்குத்தில் நீங்கள் வீடு வாங்கிட்டீங்க அப்படின்னா வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இன்னொரு விஷயம், வடமேற்கில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லட்டுமா? யார் பசங்க வந்து சின்ன பசங்களை ஒரு 6th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் 12th ஸ்டாண்டர்டு வரைக்கும் யாராவது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ஹாஸ்டலில் சேர்க்குறீங்கன்னு வச்சுங்க, இல்லை ஹாஸ்டலில் சேர்த்துருக்கீங்கன்னு வச்சுங்க, நீ எல்லாம் விளங்கவே மாட்டேன். எழுதி வச்சுக்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, சார் வந்து ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தையை வளர்க்க தெரியாமல் ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்றதுக்காக வந்து இறைவன் உங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்துருக்கான். கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சார் என் குழந்தைக்கு நான் நல்ல படிப்பை கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவனை மாதிரி அயோக்கிய பயலாம் இந்த நாட்டில் இருக்கவே கூடாது சார். நாடு கடத்தணும் இவனெல்லாம். +2 வரைக்கும் குழந்தைகள் நம்மக்கிட்ட தான் சார் இருக்கணும். நாம் தான் வளர்க்கணும். டெய்லி ஸ்கூலுக்கு நம்ம தான் கூட்டிகிட்டு போகணும், கூட்டிகிட்டு வரணும் சார். இல்லை முடியலன்னா நம்ம வந்து ஒரு ஆட்டோ வைக்கிறோம், வேன் வைக்கிறோம், அது வேறு விஷயம் சார். ஸ்கூல் முடிஞ்ச உடனே குழந்தை +2 வரைக்கும் நம்ம வீட்டுக்கு வந்து தான் சார் போகணும். காலேஜ் போகுது அப்போ ஹாஸ்டலில் சேர்க்குறோன்னா அது வேறு விஷயம் சார். யாராவது ஹாஸ்டலில் சேர்த்துருக்கீங்கன்னா ஹாஸ்டல்லாம் கேன்சல் பண்ணிவிடுங்க சார். +2 வரைக்கும் நீங்கள் ஹாஸ்டலில் விடக்கூடாது சார். அப்படி யாராவது குழந்தைகளை 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்டுக்குள்ளே ஹாஸ்டலில் விட்டுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எழுதி வச்சுங்க, பிரபஞ்ச ரகசியம். நீங்கள் வயசான உடனே நீங்கள் ஹாஸ்டலுக்கு போகிறீங்க சார். உங்களை அவன் ஹாஸ்டலில் விட்டுருவான். நீ என்ன ஹாஸ்டலில் விட்டலடா, போடா அனாதை நாயே போ, நீ ஹாஸ்டலில் இருப்போ அப்படின்வான். இல்லை இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னா அவன் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடுவான், க்ரீன் பாஸ் வாங்கிக்கின்னு. நீ இங்கே உட்காந்துக்கிட்டு வீடியோ காலில் பேசிகிட்டு இருப்ப. இவ்வளோதான் விஷயம். அப்போது ஹாஸ்டலில் குழந்தைகளை விடக்கூடாது. ஹாஸ்டலில் குழந்தைகளை விட்டால் என்ன ஆகும்? வடமேற்கு ப்ராப்ளம். உங்கள் வீடு வடமேற்கு கட்டாக இருக்கும், இல்லைனா வடமேற்கு உள்மூளை படிக்கட்டு இருக்கும், இல்லைனா உள்மூளை படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் போட்டிருப்பீங்க. அப்போ வெளிமூளை படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் போட்டிருப்பீங்க. வடமேற்கில் ஒரு பள்ளம் இருக்குது, வடமேற்கில் ஒரு கிணறு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டு பெண் காதல் திருமணம் செய்து கொள்வாள். இது 100% ப்ரூவனான விஷயம். யார் வீட்டிலலாம் அன்பு குறைபாடு இருக்கோ அவங்க வீட்டிலலாம் பெண்கள் எங்கே அன்பு செலுத்துகிறார்களோ அங்கே சென்று விடுவார்கள். அப்போ அவங்க வீட்டில் வடமேற்கு ப்ராப்ளம் உண்டு சார். அப்போ வடமேற்கில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. வடமேற்கில் நம்ம ஹாஸ்டலில் சேர்க்கக்கூடாது. அப்போது இவ்வளோ விஷயங்கள் இருந்தால் தான் இது மாதிரியான விஷயங்கள் உள்ளே வருது. வடமேற்கு வடக்கில் ஒரு தெருக்குத்து இருக்குல்ல, அது நல்ல தெருக்குத்தா அப்படின்னா மிகப்பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தெருக்குத்து தான் வடமேற்கு வடக்கு தெருக்குத்து. யாருக்கெல்லாம் வடமேற்கு வடக்கு தெருக்குத்து பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்.
யாருக்கெல்லாம் வந்து திருமண மேடைக்கு வந்து மாங்கல்யம் தவறும் சார். மணக்கோலம் காணச் சென்றேன் மணமகளானேன் அப்படின்னு ஒரு வரி உண்டு. புரியுதுங்களா? அந்த மணமகளாக இருக்கக்கூடியவ வேற ஒருத்தர் கூட எஸ்கேப் ஆகிடும். அங்கே யாருன்னா ஒரு பொண்ணு மண விழாவை பார்க்க வந்திருக்கான், கல்யாணத்தை பார்க்க வந்திருக்கான், அந்த பொண்ணை பிடிச்சி கட்டி வச்சிருவான். இவங்களுக்கெல்லாம் இந்த வடமேற்கு ப்ராப்ளம், தென்மேற்கு கூட கொஞ்சம் சொல்லலாம். சரிங்களா? இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உலகத்தில் யாரெல்லாம் நீதிபதிகளாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வந்து வக்கீலுக்கு படிச்சிருக்காங்களோ, அவங்க எல்லாருமே வந்து வடமேற்கு வடக்கு தெருக்குத்து, வடமேற்கு வடக்கு திருப்பார்வை உள்ள வீட்டில் தான் இப்போது வசிச்சுட்டு இருப்பாங்க, இல்லை வசிச்சிருப்பாங்க. இது மாதிரியான சப்ஜெக்ட் உள்ளே வந்தால் மட்டும்தான் நீங்கள் எல்எல்பியோ இல்லை பிஎல்லோ போய் படிக்க முடியும். இல்லை மீடியாவில் கலைத்துறையில் நான் மிகப்பெரிய சாதிக்கணும் சார். தமிழ்நாட்டில் நான் வந்து அரை நூற்றாண்டு காலம் தலைப்புச் செய்தியாக இருக்கணும். எந்த சேனலை திறந்தாலும் நான் பேசினா தலைப்புச் செய்தியாக மாறணும். அப்போது வடமேற்கு வடக்கு தெருக்குத்து பார்வை வீட்டில் நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் எது பேசினாலும் வைரல் ஆகிடும், கண்டென்ட் ஆகிடும். அப்போ அந்த இடம் அவ்வளோ பெரிய விஷயத்தை செய்யும். இப்போ உதாரணத்துக்கு செனட் ஆஃப் ரோடில் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் வந்து அவங்க அப்பா வாழ்ந்தார் இல்லையா, கலைஞர் வாழ்ந்தார் பாருங்க, கோபாலபுரம் வீடு, அந்த வீட்டுக்கு குடிபெயர்ந்து வந்து விட்டார் என்றால் அவர் என்ன பேசினாலும் வைரல் ஆகும் சார். அவர் சொல்கிறது தான் தலைப்புச் செய்தியாக இருக்கும். இல்லை நான் வரமாட்டேன், செனட் ஆஃப் ரோடில் தான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா, உதயநிதி அந்த தாத்தா வாழ்ந்த வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னா அவர் பேசுகிறது தான் தலைப்புச் செய்தி. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அவர் வீடு வடமேற்கு வடக்கு தெருக்குத்து பார்வை, தென்மேற்கு மேற்கு தெருக்குத்து. இதை புரிஞ்சுக்கோங்க. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் சார். இந்த துரோகம் அப்படின்ற ஒரு விஷயம் பேசணும் இல்லையா? துரோகம் பண்ணுவாங்க. இப்போது அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்துட்டீங்க சார், அந்த பணத்தை நீங்கள் திருப்பி தரவே மாட்டான். நல்லா பேசிக்கிட்டே இருப்பான், திடீர்னு பணத்தை கேட்டிங்கன்னா தரமாட்டான் சார். உங்களை பற்றி ஊர் ஃபுல்லாக தவறுதலாக நிறைய விஷயங்கள் பேசிடுவாங்க. அப்போ அது மாதிரி பேசுபவர்கள்கிட்ட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா திருவருட்செல்வரில் ஒரு பாட்டு உண்டு சார், எல்லாருமே கேட்டிருப்பீங்க. நெஞ்சினில் நஞ்சை வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞானத்தங்கமே, அவன் நாடகம் என்ன சொல்வேன் ஞானத்தங்கமே அப்படின்னு ஒரு வரி உண்டு சார். நெஞ்சில் நஞ்சை வச்சு நாவில் அன்பு வச்சு நல்லவன் போல் நடிப்பானா. நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்து பாருங்கள், அவ்வளோ அன்பாக பேசுவான். பணத்தை திருப்பி கேட்டு பாருங்கள், அப்போ தெரியும் ஒவ்வொருத்தனுடைய சுயரூபமும். இதெல்லாம் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, நான் நிறைய பண்ணியிருக்கேன் சார். நிறைய பேருக்கு பணம் கொடுத்துருக்கேன், நிறைய பேர் திருப்பி கேட்டிருக்கேன். கேட்கும் பொழுது தான் அவனுடைய சுயரூபம், நிறைய பேருடைய சுயரூபம்லாம் பார்த்துருக்கேன். யாராவது உங்ககிட்ட வந்து கடன்னு கேட்குறாங்கன்னா 5000 10,000க்கு மேலே தரவே தராதிங்க. அதோடு ஓடிப்போ, உனக்கு மொழி எழுதுனதான் நினச்சிக்கிட்டேன் நாய் அப்படின்னு சொல்லிட்டு தெரித்தி விட்ருங்க. அதுக்கு மேலே பணம் கொடுத்தீங்கன்னா யுவர் கப் ஆஃப் டீ, செருப்படி உறுதி சார். அப்போது நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? வடகிழக்கு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம், தென்கிழக்கு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம், தென்மேற்கு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம், வடமேற்கு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். அப்போது நல்ல விதமாக நீங்கள் வீடை அமைத்து கொண்டால் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஃபென்டாஸ்டிக்காக வாழ்வீங்க, சூப்பராக வாழ்வீங்க. திடீர்னு வேலை கிடச்சிரும், திடீர்னு ஃபாரின் போயிடலாம், நல்லா சம்பாதிக்கலாம். தென்மேற்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் என்ன நடக்கும்? ரியல் எஸ்டேட்டில் கொடி கட்டி பறக்கலாம். ஒரு நிறுவனத்தில் வடமேற்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் என்ன நடக்கும்? அந்த இண்டஸ்ட்ரி வந்து சூப்பராக நடக்கும் சார். இதெல்லாம் வந்து நல்லபடியாக ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு நீங்கள் அமைத்து கொள்ளுகின்ற பட்சத்தில் நீங்கள் வாழ்வாங்கு வாழ, மிகப்பெரிய வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.